வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிங்ஸில் ஆடப்போம். டிங்ஸ்லேருந்து ஏற்கனவே நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம ரூஃப் எஸ்கேப் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணல. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி, ப்ராக்டிஸ் ரூமில் தான் இருக்குது. ஓகே, பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த வெறும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை. என்ன அதுனா க்ரீன் கீ மட்டும். அந்த செவத்தை எப்படி உடைக்கணும்னா நீங்கள் பிளாஸ்மா கன் வச்சு கூட உடைக்கலாம். நான் பண்ணி காட்டுறேன் இருங்க. அந்த பிளாஸ்மா கன் வச்சு சுட்டால் அது அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிளாஸ்மா கன் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, அது ஒர்த்து இல்லை. இல்லைன்னா ஒருவேளை நம்மகிட்ட இது கிடைக்கல, அந்த பொருள் இந்த கிடைக்கலன்னா அவ்வளோதான். ஓ, க்ரோபர் எங்கேயோ கொடுத்துருப்பாங்களே. ஓ சரி, நம்ம உடச்சிருவோம். கோழி உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறோம். அடடா 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 அடடா, எப்போ அட்டி உனக்குலாம் ஹெல்த்து குறையாதடா. இங்கே போகிறோம் லைஃப் லைனு. அதில் வேலை போனோம் வாட்டி நம்ம எப்படி நீட்டாக எந்த எஸ்கேப் ஆனோம். என்னன்னா இந்த பேண்டேஜை போட்டு இந்த வாட்டி நம்ம பேண்டேஜ் நம்மளுக்கு தேவைப்படுமான்னு தெரில. என்ன தேவைப்படும், இந்த பேண்டேஜ் செய்வோம். எல்லா எஸ்கேப்புக்கும் செய்வோம். இன்னும் ஒரு எஸ்கேப் இருக்கு, அதையும் செஞ்சுருவோம். இந்த இங்கே ஏதாச்சும் இருக்கா? என்னது இது? நான் வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேன்னு இங்கே இது வேணும்ல, மைன்காக் வேணும், பட்டன் வேணும். இங்கேன்னு இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேன்னு இதை நம்ம மேலே தான் ஓப்பன் பண்ணுறதா? ஓகே, நான் அவன் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பொருள் மட்டும் வேணும். க்ரீன் கீ தாங்க வேணும், இல்லை ஸ்விட்ச் போர்டு கீ. வெயிட் பண்ணுங்க, நம்ம அங்கே இங்கே பார்த்துப்போம். அதுமாதிரி பாஸ்வேர்டு இருந்தாலும் பாஸ்வேர்டு நம்ம பார்த்துப்போம். இங்கே ட்ராவில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாச்சும் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். என்ன வச்சுருக்காங்க? ரேட் பாய்சன். எலி மருந்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதில் ட்ராப் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இருங்க, நம்ம பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் எழுதிருக்காமல் பார்த்து போயிடுவோம். பாஸ்வேர்டு இந்த இருக்க 3311 3311 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3311. இருங்க, நம்ம மேலே போய் போடுவோம். ஆஹா, எடுத்தோடனே பாஸ்வேர்டு கிடச்சிச்சு நம்மளுக்கு. லக்கடா, எனக்கு நிறைய வாட்டி மேலே தான் க்ரீன் கீ கிடச்சிருக்கு. அதனால் கூட காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. பா தெய்வமே, தந்ததுக்கு நன்றி. இருங்க, ஐயோ எறா, எடுத்தாச்சு. அப்போ பக்கு போல அது. சரி இருங்க. சரி ஓகே, இங்கேன்னு ஒன்றும் இல்லை. இருங்க, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாச்சும் இருக்கா? டைனமைட். இருங்க கைஸ், நம்ம எடுத்துப்போம். அப்புறம் கூட எடுத்துப்போம், வந்து கூட எடுத்துப்போம். ரெவால்வர் பாட்டு எதுக்கு எனக்கு ரெவால்வர் பாட்டு? இந்த இங்கே இருக்கு. 3311. என்னது? பட்டன் கிடச்சிருக்கு, பட்டன். சரி இருங்க, நம்ம கீழே போட்டுருவோம். இதை போய் எங்கள் கீழே போய் வச்சுருவோம். அதுக்கப்புறம் டைனமைட் இருக்குல்ல, அது நம்ம பூச்சிக்கு வச்சுப்போமா இல்லை எஸ்கேப் பண்ணுறதுக்கு அதுக்கு வச்சுப்போமா? சரி, இப்போ நம்ம அதை எதுக்காச்சும் வச்சுப்போம். இன்னும் டைனமைட் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்க இதை உடச்சி வச்சுப்போம். இருங்க, மேலே போய் திரும்பி மேலே போய் எடுத்துகிட்டு வரேன். பார்க்குறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கோங்க 10 செகண்டு. ஏன்னா எனக்கே உள்ள அந்த நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி கடுப்பாக இருக்குன்னா, விளாட்ற எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். சரி, நம்ம இப்போ டைனமைட் பார்த்து இங்கே தான் பார்த்துருக்கேன். டைனமைட்டுப்பா, வெயிட் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டைனமைட்டை வச்சு வெடிக்கணும் செவுத்தை. எப்படா டைனமைட்டை வச்சு வெடித்தா செவுறு எப்படா வெடிச்சு விழுகும்னு கேட்டிங்கன்னா,
பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பிளாஸ்மா கன்னை வச்சு இது பண்ணுவீங்க. ஆனால் நிறைய பேர் இது இப்படியும் பண்ணுவீங்க இருப்பீங்க. இந்த மாணிக்கு சில பேர் என்னையே மாணிக்க இருங்க. ஓகே ஓகே வெயிட் இங்கே போட்டுருவோம். ஓடுறா என்னதுரா ரெட்கி? எனக்கு எதுக்கு ரெட்கி பார்த்துக்கோங்க. இப்போ இருங்க, இது இந்த ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்போ எஸ்கேப் ஆகலாம். ஐயா என்னை விட்டுருங்க, ஏன் எஸ்கேப் ஆகலாம்? என்ன எஸ்கேப் ஆக முடியாது. வந்து இது பண்ணணும், பொருள் தேடணும். இருங்க, அங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பொருள் தேடினா தான் எஸ்கேப் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. குதிடா. இருங்க, நம்ம போய் பாத்ரூமில் போய் பார்த்துருவோம். இருங்க, இங்கே எது வச்சுருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. இருங்க, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். சரி சரி இருங்க, நம்ம போய் வேற எங்கேயாச்சும் பாஸ் விட்டுருக்கா? கைஸ் ஒரு வேலை சொல்லிட்டாங்க. சரி இப்போ நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? சரி, நம்ம ஏற்கனவே இது பண்ணிட்டோம். நம்ம பொருள் தேடணும். பொருள் நம்ம எங்கே தேடுறது? நீங்களா பார்த்து விடுங்கடா. கேட்டாலாம் தர மாட்டேங்க, நம்ம தான் போய் தேடணும். பாபு பக்கு ஏதாச்சும் பொருள் தாங்கடா. இப்போ தான் டைனமைட் தந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஃபைன் டிஸ்க் இருந்தால் கூட மேலே என்ன இருக்குது? டோராண்டில். இப்போ டோராண்டில்லாம் கொடுக்குறீங்க, அவ்வளோ நல்லவங்களடா நீங்கள். என்னது போடு, இது கிடச்சிருச்சு கைஸ். இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சொன்ன இல்லை பேண்டேஜ் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்து வந்துருங்க இப்படி பேண்டேஜ் செய்யணுண்டு. அடடா பாசுடு அப்படியே நேரு போடு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஹேமர் நம்மகிட்ட க்ரௌபார் இருக்குல்ல, அப்போ இருக்க ஹேமர். இப்போ நம்ம போய் அப்படியே பாஸ்வேர்டு போடுவோம். இதையும் போட்டு ஏதாச்சும் ஹேண்ட் வீல் ஏதாச்சும் கிடச்சிருந்தோம், அதை எடுத்துப்போம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் முன்னால் போவோம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? பாஸ்வேர்டை போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? பாஸ்வேர்டை போட்டுட்டோம். என்ன கூப்பிட்டாங்க? தெய்வமே ஹேண்ட்வில் தந்ததுக்கு நன்றிதே. நம்ம ஒரு பொருளை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். யா, ஸோ இப்போ நம்ம அடுத்து 2 பொருள் வேணும். இப்படியாச்சும் எடுப்போம், எடுத்து காட்டுறோம். நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் இந்த பூச்சிக்கிட்ட இருக்கும். அந்த பூச்சி அடிச்சு போட்டு நம்ம எடுத்துப்போம். பூச்சி இன்னைக்கு உனைய வச்சு செய்கிறேன். அது இது ஸ்டாட் பீட்டிலாம். ஸ்டாட் பீட்டில்னா என்னன்னு தெரியுமா கைஸ்? இந்த நீங்கள் கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கார்ட்டூன் நிறைய மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க ஸ்டாட் பீட்டில். ஐயோ தெரியாது. ஐயோ இருங்க, இப்போ எதான் நீங்கள் யாரெல்லாம் சின்சான் பார்ப்பீங்க கமெண்டில் சொல்லிடுங்க. சொல்லப்போனால் நான் ஒரு சின்சான் ஃபேன். நானும் அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு எபிசோடு. அதில் கூட ஸ்டாட் பீட்டில் இதெல்லாம் பிடிப்பாங்களே. இந்த கசாமா வந்து மசாவோட ஸ்டாட் பீட்டில் பறக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்களே சேர்ந்து தேடுவாங்க. இந்த கசாமா கூட பேச மாட்டோம். அந்த எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸ்டாட் பீட்டில். ஆனால் ஸ்டாட் பீட்டில் இவ்வளோ பெருசாக இருக்கும், நம்பவே முடியலையே. இருங்க, சாரி. வந்துடும். இல்லை என்ன இருக்குது? போடுறான், உள்ள தூக்கி போடு. நம்ம டைப்பை இப்போ இதாயிருவோம். சரி ஓகே, நம்ம இது பண்ணுவோம். நான் வேறு வெளியே உட்காந்து பண்ணுறேன்னா இதாக இருக்குது. ஓ இந்த ரூமு, ஆஹா டைனமைட்.
டைனமைட் கிடச்சிச்சு. க்ரோபார் 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 அடப்பாங்கடான்ட்டு க்ரோபார் தர மாட்டீங்க, வந்துட்டையும் தர மாட்டீங்க. நல்லா அசால்ட்டாக இருந்தால் போவேன். போடு வந்தாச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜிபி மேட்டர்ரா. 2 வாட்டி அடி வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு எப்படி ஆடணும் தெரியும்டா. சரி, இப்போ நம்ம வெளியே போகுமா? சரி, இப்போ நம்ம என்ன வேணும்? ஒரு பொருள் எடுக்கணும். எந்த பொருள் எடுக்கணும்னு நினச்சோம்? கீழே அந்த இந்தது இங்கிட்ட ஒரு வழி இருக்கும், இந்த வழியிலே போயிடுவோம். இது வந்து அந்த 3 வீடியோ பார்த்துருங்க. இந்த வழி தெரியும், சீக்ரெட் பேஸ். இதெல்லாம் ஒரு சீக்ரெட் இந்த பேஸாக தான் கேட்டிங்களா? சும்மா சொன்னீங்க. ஒரு வழி இங்கே என்ன இருக்குது? ஹேண்ட் டிஸ்க். வா சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்ட் டிஸ்க் இருக்கட்டும். சரி, ஹேண்ட் டிஸ்க் எடுத்துப்போம். கோல்டு காயின் கூட வந்து எடுத்துப்போம். ஹேண்ட் டிஸ்க்கு சாமா. இப்போ நம்மளுக்கு ஹேண்ட் டிஸ்க்கு தேவையில்லை, ஆனால் இங்கே நான் போட்டு வச்சுப்போம். இப்போ கோல்டு காயின் எடுத்துருந்தோம். இப்போ நம்ம தண்ணி இறக்கி விட்டனால கோல்டு காயின் எடுக்க முடியும். ஏன்டா தண்ணி எடுக்க விடாமல் இந்த இறக்கி விடாமல் இது பண்ண முடியும்னா கேட்டிங்கன்னா முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஆசிட்னே சொல்லலாம். இருங்க, இப்போ நம்ம இதை எடுப்போம். இதை போட்டு இங்கே எடுத்துப்போம். சரி இருங்க, இப்போ இதில் வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ நம்ம இது எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கோல்டு காயின் எடுத்து இங்கே நான் போட்டுருவோம். எங்கே போச்சு? இந்த இருக்கு. சரி, இப்போ வாங்க நம்ம கீழே போவோம். ஸ்டார்ட் பீட்டில். என்னை விட்டு போயிடாத. அவ்வளோவா டக்குன்னு தெரியும். டேய் நான் வர நேரத்தில் தான் கீழே போகுமா? ஸ்டார்ட் பீட்டில். ஐயோ பயமாக இருக்குது எனக்கு. வர கீழே விழுந்துருவோமோ. என்னைய பத்திரமா கொண்டு போய் கீழே விட்டுருப்பா. இப்போ என் பிளானை கட்டுறேன்னா பம்ப் ஹேண்டில் நேச்ச மணி தான் வைக்கிறாங்க. இதாங்க ஸ்டார்ட் பீட்டில். இப்போ உயிர் இருக்குல்ல, நான் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் உயிர் இருக்கும் தான் கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி கைஸ் நான் போனேன், அடி வாங்கியிருக்கேன். இதுகிட்ட போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னாச்சு? போச்சு, மாட்டிக்கிட்டேன். எந்திரிச்சிட போதுரா, பயமாக வேற இருக்கா. சொல்லியிருப்பேன். என்னன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இது வாய்க்கிட்ட போய் நின்றுட்டேன் தெரியாமல். அது என்னை கடிச்சு விட்டுருச்சு, தெரியாமல் ஹெல்த் போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வாட்டி நான் கெஸ்ட்டும் கூட போட்டு விளாண்டேன். அது ஆஃப்லைனில் தான் விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் நான் சத்தியமாக அடி வாங்கியிருப்பேன். சொல்லப்போனால் பார்க்கவே ஈஸியாக இருக்கும், ஆனால் விளாட்றது கெஸ்ட்டு மூடு போட்டு விளாட்றது. நீங்கள் பாபு பக்கை வச்சு கூட விளாண்டுடலாம், ஆனால் கெஸ்ட்டு மூடு வச்சு விளாட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுன்னு கிராண்டி 3 விளாண்டு போயிடுவேன். அந்த சிலிண்டர் நான் சாப்பிட்டுட்டா முடிஞ்சு. முடிஞ்சிச்சு. இப்போ வர இங்கே போச்சுடா. வந்தாச்சு. ஏன்டா ஐயோ வர முடியலையே. மேலே வா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? க்ரௌபர் நம்மகிட்ட இருக்கு ரெடியா. இப்போ நம்ம பொருள் எடுப்போமா? தக்கிட்ட தக் தீம் தாம் தீம் ததாம் தீம் தக்கிட்ட தக் தக்கிட்ட தக் தீம் தாம் தீம் தாம் தீம் தக்கிட்ட தக் தீம் தாம் தீம். ஹஹா விக்ரம் கீழே விழுந்துருச்சா?
இருங்க, இப்போ நம்ம விக்ரம் மாடிக்கு போவோம். விக்ரம் ஸ்விட்ச் போர்டு கீ நினச்ச மணிக்கு ஸ்விட்ச் போர்டு கீ. அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து இப்போ இதை போட்டுருவோமா? எப்படியோ 2 பொருள் எடுத்தாச்சு. ஏன் இப்படி போடுறது? இப்படி தானே. இப்படியே 2 பொருள் நம்ம வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ தான் மெயின் பிக்சரே. மோனாலிசாவை எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம். சொல்லப்போனால் அதில் அடி விழுகும். இது கூட இது 2த்தையும் எடுக்கவங்களே இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் மோனாலிசா ஃபோட்டோ எடுக்க அடி சும்மா டம்முன்னு விழுகும். ஆனால் அடி வாங்கியிருக்கு எனக்கு தானே தெரியும். சொல்ல போனால் நீ மீண்டும் ரிஸ்கே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் மோனாலிசா ஃபோட்டோ எடுத்ததுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அது இத்தனை தடவை விழுந்திருப்பேன்ட்டு நீங்களே போய் பார்த்துருவாங்க கைஸ், பார்த்துருவாங்க. சொல்கிறேன், கேட்குறவங்க நீங்கள் ஈஸியாக அந்த சிம்பிள்னு நினைக்கலாம். ஆனால் விளையாடுற எனக்கு தானே தெரியும். சரி, இப்போ ஏன்டா அந்த சென்டிமெண்ட்டான டைனாக்குன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இங்கே என்ன இருக்குது? ரெவால்வர் பாட். இதை வச்சு நான் என்னத்த பண்ணேன்? தேங்க்ஸ். இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இருங்க, கரண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி வச்சுப்போம். போ அயன்காக் வச்சா சூப்பராக இருக்கும். அயன்காக் தெய்வமே, அயன்காக் வச்சுருக்காங்க கைஸ். வேணாம் கைஸ். இப்போ நம்ம கரண்ட் ஆஃப் பண்ண கொஞ்சம் லேட் ஆகட்டும். கரண்ட் ஆஃப் பண்ண இப்போ நம்ம ஆஃப் பண்ணி நம்ம என்னத்த பண்ண போகிறோம்? நம்ம அயன்காக் போட்டு இது பண்ண போகிறோம். நம்ம அப்புறம் கூட நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அயன்காக் எடுத்தாச்சுல, இப்போ நம்ம போடுவோம். வாங்க பொருளை போய். அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் தான் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரூ டிரைவர் தான். ஒன்று நம்மளுக்கு பம்ப் ஹேண்டில் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் தான் கொடுப்பாங்க. பம்ப் ஹேண்டில் கிடச்சதுன்னா அந்த ரூம்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஒருவேளை பம்ப் ஹேண்டில் கொடுக்கலன்னா எப்படின்னா பம்ப் ஹேண்டில் இங்கே ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்ததுன்னா பம்ப் ஹேண்டில் இது டோர் ஹேண்டில் கிடச்சாலும் நம்மளுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா உள்ளே பிளாஸ்மா கன் தான் இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு பிளாஸ்மா கன் வச்சு நான் என்னத்த பண்ண போகிறேன்? இப்போ வாங்க, ஸ்க்ரூ டிரைவர் தான்டா. ஸ்க்ரூ டிரைவர் போங்களான்ட்டு வேஸ்ட். இப்போ இது வேறு நம்ம போடணுமா? வாங்க. அப்போனா கன்ஃபார்ம் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கும். இருங்க, நம்ம இது வேற போடணும். கடுப்பாக இருக்குது. அது நம்ம இப்போ போய் கரண்ட்டை ஆஃப் பண்ணி விட்டு வரலாம். இருங்க, இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. கீழே போய் கரண்ட் ஆஃப் பண்ணி விடுவோம். வேறு வழி என்னத்தான் பண்ணுறது? நம்ம சும்மா இருக்கிறதுக்கு அதையாச்சும் பண்ணுவோம். இருங்க, இதா உள்ளே போடா. பாருங்க, நான் போய் ஆஃப் பண்ணி விட்டு வந்தா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்றேன். டோர் ஹேண்டில் கொடுப்பேன், எனக்கு கெஸ்ஸே பண்ணலையே. ஐயோ, ரொம்ப இருட்டாக இருக்கே. இந்த இருட்டை நம்ம லேண்டுதே ஆகணும், வேறு வழி. ஓகே, வாங்க டக்குன்னு போவோம். டக்குன்னு போய் அயன் டிஸ்க் எடுத்துகிட்டு போய் கரண்ட்டை ஆன் பண்ணி இந்த அயன் டிஸ்க் எடுப்போம். அயன் டிஸ்க் அதை எடுத்துகிட்டு போய் இந்த ரூமை திறந்து விடுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இனி நம்ம மோனாலிசா ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். இது வேற கடுப்பாக இருக்கு எனக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்? பெருங்க, இப்போ நம்ம கீழே இருந்தால் குதிக்கணும், கீழே இருந்தால் இது பண்ணணும். ஆச்சு. எப்படி சேஃப் லேண்டிங் அந்த இது அங்கேயே இருக்கட்டும், அயன் டிஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போய் இங்கே பார்ப்போம். டோரை போய் பார்க்கணும். டோருக்குள்ளே இருக்காண்டு. அந்த மாதிரிக்கு டோருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. சூப்பர். நம்மகிட்ட பிளாங்க்ஸ் இருக்குன்னு போய் எடுத்துருவோம். இப்போ நம்ம எஸ்கேப் போகிற நிலைமையில் இருக்கும். வாங்க, நம்ம மேலே போவோம். கரண்ட் ஆன் பண்ணி விடுங்கடா இப்போ ப்ளீஸ்ரா.
இப்போ கரண்ட் வந்தால் நல்லாயிருக்கு. இப்போ கரண்ட் ஆன் பண்ணி விடுங்களா? இப்போ இந்த இருட்டில் நான் போய் இதாகணுமா? பா வந்தாச்சு. இங்கேருந்து நானே நீ குட்டிக்க கரண்ட் ஆன் பண்ணி விடுங்கடா. இதுக்கு தான்டா நான் சொல்கிறேன். கைஸ் இப்போ புரிஞ்சா? மோனாலிசா ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ அந்த ஹெல்த் விட வேண்டியது. கரண்ட் ஆன் பண்ணிட்டாங்க. இனி நம்ம வேலையை காமிச்சிருவோம். நம்ம இன்னும் ஒரு தடவை விழுவேன், அதுக்கு மேலே விழுவ மாட்டேன். விழுந்தா அசிங்கமாக போய்டும். விழுந்தா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் தான் விழுந்தே ஆவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம போவோம். ஐயோ இங்கே ஹெல்த்தை விட்டுருவேன் போல பூராத்தையும். நம்மளுக்கு வேறு இன்னொரு பொருள் வேறு வந்தால் கிடைக்கணும். பாட்டில் ஆஃப் டிடர்ஜென்ட்டு அது வேறு வேணுமே இப்போ நம்மளுக்கு. போடா போடு வந்தாச்சு. ஐடா இருங்க, இப்போ எந்திரிப்போம். இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் கொஞ்சம் போடா. எடுத்துவிடு. இதையும் எடுத்துவிடு. இதையும் எடுத்துவிடு. இதையும் எடுத்துவிடு. இருங்க, இது கீழே போட்டுரு. இதையும் கீழே போட்டுற. இருங்க. ஓகே, நீ விழுந்தா என்ன விழுவாட்டி என்ன? நம்ம இதை எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த எழுத்தை வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகுவாங்க. டேக் த காயின். டைமண்ட். சரி. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் எஸ்கேப் ஆக போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஹாபிசு பிஹாபி ஹாபிசு பிஹாபி டுன் 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 டுன். ஏன்டா ஒரு மாதிரி இது காடு தூக்கி நடக்கிறேன்னு நம்ம தான் விழுந்தோமே அங்கேருந்து. இருங்க பார்ப்போம். பாபு எப்படி சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரூஃப் ஃபெஸ்டிவலாக சந்திப்போம்.